இதுவரைக்கும் உங்க பேர்ல எதெல்லாம் ஜெயம் எடுத்து கொண்டிருந்ததோ அதன் பேரிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களை எதெல்லாம் விழுங்குச்சோ அதை நீங்கள் விழுங்கி அதற்கு மேலே நீங்கள் வருகிற ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. இது ஒரு மதுரமான வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. எல்லாவித கசப்புகளை தேவன் நீக்கி போட்டு இந்த வருஷம் ரொம்ப ஸ்வீட்டான இயர். அப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் இந்த வருஷம். ஸ்வீட்டடு, கொண்டாடு. நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, அடுத்த வருஷம் நியூ இயர் வரும் பொழுது இந்த முழு வருஷத்தை குறித்து நீங்க இப்படி சொல்றீங்க, நினைத்தாலே இனிக்கும். தேவையில்லாம சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சுல, ஐயோ இது போய் என் வாழ்க்கையில எதுக்குங்க வந்துச்சு? தேவையே இல்லாம வந்துச்சு. தேவையில்லாத வந்த அந்த பிரச்சனை தான் தேன் கூடாக மாற போகிறது. அதாவது சும்மா போயிட்டு இருந்தேங்க, ஆனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க. நான் சொல்றேன், சும்மா தான் போனீங்க, பிரச்சனையா மாறிச்சு. இந்த வருஷம் சும்மா தான் போவீங்க, நன்மையாய் மாறும். உங்களை பட்சிக்க வந்த காரியங்கள், உங்களை கொல்ல வந்த காரியங்கள், உங்களை அழிக்க வந்த காரியங்கள், உங்கள் வாழ்வை முடிக்க வந்த காரியங்களே உங்களுக்கு இந்த வருஷம் மதுரமாய் மாறுகிறது, மதுரமாய் மாறுகிறது. இந்த வருஷம் சாதாரணதை சாப்பிடும் வருஷம் அல்ல. டாடி உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா பெஸ்ட் பதார்த்தங்களை, எல்லா உயர்தர காரியங்களை நீங்கள் சாப்பிடுகிற வருஷமா இருக்கிறது. நான் சொல்ல, இந்த வருஷம் உங்கள் மேலாடை மேலானதாய் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். சிறந்ததை நீங்க உடுத்துவீங்க. எந்த வருஷமும் உடுத்தீராத அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் உடுத்துவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் உடையே மாற போகுது. ஏன்னா நீ சாதாரண வேலை செய்ய போறதில்ல, நீ சாதாரண பிசினஸ் பண்ண போறதில்ல, சாதாரண விஷயத்துல உன் வாழ்க்கையை நீ நடத்த போறதில்ல. உன் ஆடை மாற்றப்படுகிறது, உன் அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. ஏதோ யாரையோ பற்றி எதையோ பற்றி சில வருத்தம். கடவுள் சொல்றாரு, இந்த வருஷம் அது கிடையாது. வருத்தம் அல்ல, வசந்தத்தை இந்த வருஷம் வாழ்க்கையில கொண்டு வருகிறேன். இந்த வருஷம் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நல்ல நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தினாலே உங்கள் வாழ்க்கையை தேவாவியானவர் நிரப்புகிறார். 2022 இரட்டத்தனையான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர். இந்த வருஷம் சொல்றேன், நான் நீங்க நன்மைக்கு தப்ப மாட்டீங்க, ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டீங்க. இந்த வருஷம் உங்க மேல ஒரு ஆசீர்வாத சாபத்தை நான் பேசுறேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இஸ் ஹண்டிங் டவுன். அது உங்களை வேட்டையாடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது சும்மா பேர்ல தான் பிக் பாஸ், ஆனா நிஜமான ஒரு பாஸ் இருக்கிறாரு. அவர் சொல்றார், நீ நன்மைக்கு தப்ப மாட்ட, ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்ட. இந்த வருஷம் நீ தப்ப முடியாது. 365 நாளும் ஒரு செக்ல ஃபில் பண்ணி குட்னஸ் எழுதி இன்னைக்கு உங்க கையில கொடுக்கறாருங்க. அதுல எழுதி இருக்கிறது குட்னஸ், மர்சி. இந்த வருஷமும் ஏதோ ஒண்ணு வந்துடும், ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது பண்ணிடும். நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தீமை கிடையாது. இந்த வருஷம் நன்மையான வருஷங்களா இருக்கிறது, ஆசீர்வாதமான வருஷங்களா இருக்க போகிறது. இந்த வருஷம் முழுவதும் நன்மையான ஆசீர்வாதமான மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டட்டு, கொட்டோ கொட்டுன்னு கொட்டட்டு. தோல்விக்கே தோல்வி தர்ற வருஷமா இருக்க போகுது. அது உங்ககிட்ட தோத்து போ. இதுவரைக்கும் உங்க பேர்ல எதெல்லாம் ஜெயம் எடுத்து கொண்டிருந்ததோ அதன் பேரிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இதுவரைக்கும் வியாதி உங்களை மேற்கொண்டுட்டு இருக்கலாம், மனிதர்கள் உங்களை மேற்கொண்டுட்டு இருக்கலாம், சூழ்நிலை உங்களை மேற்கொண்டுட்டு இருக்கலாம், பொருளாதார தேவைகள் உங்களை விழுங்கி கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை எதெல்லாம் விழுங்குச்சோ அதை நீங்கள் விழுங்கி அதற்கு மேலே நீங்கள் வருகிற ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. என் மேல் எழும்பினதை என் கீழ் மடங்கடிக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. உங்க மேல எழும்பினதை உங்கள் கீழ் அவர் மடங்கடிக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார், ஒரு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். through the blood of Jesus. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயத்தை கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தைகள் வெற்றியை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம், இதுவரைக்கும் சில அடிமைத்தனங்களை உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். ஆமென். இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். இயேசுவின் இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் ஒரு செயலை நாம் செய்ய போகிறோம். நான் சொல்றேன், இதை எடுக்கும் போதே சொல்லுங்க, இந்த வருஷம் அவருடைய இரத்தத்தினால் எனக்கு ஒரு பெரிய வெற்றி. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய தாகம். ஒரு இடத்துல தண்ணி கிடக்கு. பாருங்க, தாகத்தில் இருக்கும்போது தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும்? பா, அவ்வளோதான், நான் தேடினது கிடைச்சிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்ட்டு போய் கிட்ட போய் எடுத்து குடிச்சு பார்த்தா அந்த தண்ணி எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவ்வளோ நேரம் தாகத்தோடு வரேன், இப்போ தான் கண்ணில் தண்ணியை பார்த்துருக்குறேன், கடைசியில் தண்ணி நமக்கு தண்ணி காட்டிட்டேன். இதைத்தான் சொல்கிறாங்களோ என்னமோ தெரில. அவன் எனக்கு தண்ணி காட்டிட்டான். தண்ணி காட்டினா நல்லது தானே. ஆனால் ஏன் அதை நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா, புரியுதுங்களா? எல்லாம் இங்கேருந்து தான் வந்திருக்கு. தண்ணின்னு நினச்சேன், போய் குடிச்சா அது எப்படி இருக்குது? கசப்பு. இந்தா வந்துட்டு, இந்தா எனக்கான நன்மை வந்துட்டு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கிட்ட போய் எடுத்தா அது வேற மாதிரி இருக்குங்க. ஒரே ஏமாற்றங்க, ஒரே கசப்புங்க. அந்த மாதிரி உணர்வுல நம்ம இருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா தேவன் நம்முடைய உணர்வுகளை சுகப்படுத்துகிறவர். காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய ஏமாற்றத்தின் உணர்வுகளை, வெட்கத்தின் உணர்வுகளை துடைத்து போடுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், என்ன ஆண்டவரே, இப்பதான் தண்ணின்னு வந்துச்சு, எடுத்து குடிக்கலான்னு போனா என்ன ஆயிடுச்சு? கசப்பா இருக்கு ஆண்டவரே, கசப்பா இருக்கு. வழக்கமா தண்ணியில எந்த சுவையும் இல்லை, ஆனா அட்லீஸ்ட் குடிக்கிற மாதிரியாவது இருக்கும், ஆனா கசப்பாயிடுச்சு. என் வியாபாரம் நல்லாயிடும் நினைச்சேன், ஆனா கசப்பாயிடுச்சு. என் திருமண வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா கசப்பா இருக்கு. என் வாழ்க்கையில சில காரியங்கள் இதுக்கப்புறம் நல்லாயிரும் நினைச்சேன், ஆனா கசப்பா இருக்குது ஆண்டவரே. நான் குடிக்கும் போது ஒரு கசந்த உணர்வு தான் இருக்கிறது. எல்லாரும் குடிக்கிறாங்க, ஆனா நான் குடிக்கும் போது ஏன் அப்படி கசப்பா இருக்கு? நான் சொல்றேன், சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்குதுன்னா, ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்கன்னா, அதுக்கு அப்படியே நேர்மாறா ஒரு பெரிய காரியத்தை கடவுள் உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. என்ன மாதிரி கசப்புக்குள்ள போனது யாருமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை மாதிரி இனிப்புக்குள்ள போன ஆள் யாருமே இல்லைன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. ஆமென். மோசே போய் கேட்கிறான், அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இங்க பார்த்தா கசப்பா இருக்குது, கசப்பா இருக்கிற நேரம் மரத்தை காமிச்சிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, அவர் காமிச்சா ஏதோ இருக்கும். அதன் கொப்பை வெட்டி அதை என்ன பண்ணு, அந்த தண்ணியில போடுங்கிற. என்னையா, கொஞ்சம் சக்கரை கிக்கரை போட்டால் பரவாயில்ல, இல்லை மண்டவளமாவது போடலாம், இல்லை நாட்டு சக்கரையாவது போடலாம், ஏதாவது போட்டால் கொஞ்சம் இனிப்பு வரும். மரத்தை வெட்டி உள்ளே போட சொல்கிறாரு. அப்படிதான் இயேசு சொன்ன வார்த்தைகளும் அன்னைக்கு இருந்த வேலைக்காரங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? எங்கேயோ ஓடுற தண்ணியை எடுத்து கொண்டு போய் இதில் ஊற்ற சொல்கிறாரு. அதை வேற பந்திக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் நல்லதை ஊற்றியே அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஏன்டா எனக்கு கறி விழலை அப்படின்ட்டு. இது என் தண்ணியை கொண்டு ஊற்றுனா அவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. ஆனாலும் சொல்கிறாருன்னு தான் போகிறாங்க. சில நேரம் நம்ம புத்திக்கு எட்டாததாக இருக்கு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கு. வழக்கமான வழியில் அது இல்லை. இட்ஸ் நாட் இன் த ஆர்டினரி வே. வழக்கமான விதத்தில் இதை யோசிச்சா இது புரியவே புரியாது. ஆனால் கர்த்தர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, எல்லாம் சொல்லுங்க, போட்ட உடனே சொல்லுங்களேன், போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். பாருங்க, கசந்த வாழ்க்கையை, கசந்து போன மனு வர்க்கத்தின் வாழ்க்கையை இனிப்பாக்குறதுக்காக
2000 வருஷத்துக்கு முன்பு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். கல்வாரியில் என்கிற ஒரு மரத்தை அவர் காண்பித்தார். அந்த மரத்திலே ஒருவர் நமக்காக வெட்டப்பட்டார், கிழிக்கப்பட்டார். மனித வாழ்க்கைக்குள் அந்த மரம் தூக்கி எறியப்பட்டது. அதுவரை கசந்த அந்த மனித வாழ்வு மதுரமானதாய் அது மாறி போனது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த கம்யூனியன் உங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை எடுத்து போடுகிற மரமாய் அது இருக்கிறது. அதே கிறிஸ்து என்கிற வெட்டப்பட்ட மரத்தை, பிற்கப்பட்ட சரீரத்தை இன்றைக்கு புசிக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த மாறா, இதுவரைக்கும் இருந்த கசப்புகள் இன்றோடு அது இனிப்பாய் மாறுகிறது. இன்றோடு அது இனிப்பாய் மாறுகிறது. இதுவரைக்கும் இருந்த அந்த கசந்த அனுபவங்கள், இதுவரைக்கும் இருந்த அந்த சோர்வுகள், இதுவரைக்கும் இருந்த அந்த வெறுமையான காரியங்கள், இந்த காலையில் நான் சொல்றேன், அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்க வாழ்க்கையில ஒரு மதுரத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஒரு மதுரத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். நான் சொல்றேன், இது ஒரு மதுரமான வருஷமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவித கசப்புகளை தேவன் நீக்கி போட்டு இந்த வருஷம் ரொம்ப ஸ்வீட்டான இயர். ஆமென், ஸ்வீட்டான இயர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்வீட்டான இயர். மதுரமான ஆண்டாக, இனிமையான ஆண்டாக. ஓ கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கல்வாரி புண்ணியத்தினால், அது கசப்பு தான், வழக்கமா பார்த்தா அது கசப்பு தான், ஆனா கசப்பை உங்களுக்காக இனிப்பாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரஷாலா பரகலா பரபலரா. அனுபவத்தின்படி பார்த்தா அது கசப்பு தான், ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, கல்வாரி புண்ணியம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, சிந்தப்பட்ட ரத்தம் உங்க வாழ்க்கையில உயர்த்தப்படும் பொழுது, நான் சொல்றேன், எல்லா மாறாவும் மதுரமாய் மாறுகிறது. எல்லா மாறாவும் மதுரமாய் மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் புசிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் சரீரம் எனக்காக வெட்டப்பட்ட மரமாய் இருக்கிறது. இயேசுவின் சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்ட மரமாய் இருக்கிறது. இப்போது அது என் வாழ்விலே கலக்கிறது. என் வாழ்விலே அந்த மரத்தின் தாக்கம், கிறிஸ்துவின் தாக்கம், சிலுவையின் தாக்கம், அவர் செய்து முடித்ததின் தாக்கம் என் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறது. இனி நான் கசப்பை அல்ல, மதுரத்தை நான் பார்ப்பேன். இனி என் வாழ்க்கையில இனிமைகளை நான் காண்பேன். இனிமையான நாட்களை, இனிமையான வருஷங்களை நான் பார்ப்பேன். என் வாழ்வில் இருக்கிற எல்லாவித கசப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் துடைக்கப்படுகிறது. இயேசுவின் காயங்களால் துடைக்கப்படுகிறது. இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது. ஓ, இந்த விசுவாசத்தோடு இதிலே நான் பங்கு பெறுகிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு அவங்க என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. பார்வோன் அவங்களுக்கு கொடுத்த துன்பம், வருத்தத்தினால வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஜீவன் கசப்பாக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த உலக வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏன் சார் கசப்பு இருக்குன்னு கேட்டா, அருஞ்சுவைகளில் அதுவும் ஒன்று. வாழ்க்கைன்னா அப்படித்தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது வாழ்க்கையோட ஒத்து போயிடணும், வேற என்ன பண்றது? உப்பு, துவர்ப்பு, இனிப்பு, இப்படி சுவைகளில் 6 இருப்பது போல வாழ்க்கையில் கசப்பும் இருந்துதான் ஆகும் அப்படின்னே நம்மளை காம்ப்ரமைஸ்ட் லைஃபுக்கு தான் இந்த உலகம் சொல்லுது, மதமும் அதான் சொல்லுது. யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு யாருக்குங்க தெரியும், அப்படித்தான் இருக்கும். இப்படியே ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலகம் நமக்கு சொல்லுது. நம்மளும் கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒத்து ஊதணும். அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துது இந்த உலகம். ஆனால் தேவன் சொல்றாரு, do not conform in this world. இந்த உலகத்தோட ஒரு நாள் ஒத்து போகாத, என் வார்த்தையின்படி இந்த உலகத்தில் நீ வாழ அப்படிங்கிற. ஆமென். பார்வோன் அவர்களை பலவிதமான வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து அவர்கள் ஜீவனை என்னமாக்கினானா? எல்லாம் சொல்லுங்க, கசப்பாக்கினா. இப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் போகுது. என்ன சுவிசேஷம் தெரியுமா? சுவிசேஷம் இனிப்பான சுவிசேஷம். புரியல கொஞ்சம் பேருக்கு? இனிப்பு தான் சுவிசேஷம், இனிப்பு தான் சுவிசேஷம், இனிப்பு தான் சுவிசேஷம். வேத கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, அவங்களுக்கு போய் சொல்லு, அவங்களை எங்க கூட்டு போக போறோம் தெரியுமா?
பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. நலமும் விசாலமுமான தேசம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேன் தான் சுவிசேஷம். மில்க் அண்ட் ஹனி. சொல்லுங்க, மில்க் அண்ட் ஹனி. பக்கத்துல உங்க வைஃப் இருந்தா ஹனி, வாழ்க்கையே நமக்கு ஹனியா இருக்க போகுது. ஆமென். ஆங்கிலத்தில் பாருங்க, வைஃபுக்கு ஒரு பேர் என்ன பேர் தெரியுமா? தேன், ஹனி. தமிழில் அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க, நார்மலாக ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஹனி. நிறைய பேர் சொல்கிறாங்க ஹனி எனக்கு ஹனியாவே இல்லைங்க. அதனால தான் 2 பேர் சேர்ந்து திருமணம் பண்ணி போகிறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாத இந்த 2-3 அப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க ஹனி மூன். எப்படி பாருங்களேன், அது தமிழில் என்ன பேர்? தேன் நிலவு. வாவ், தேன் நிலவு. பாருங்க, நிலவு வந்தாலே தேனாகுதுன்னா சூரியனே வருது உங்க வாழ்க்கையில. நல்லா கவனிங்க, தேன் தான் சுவிசேஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேன் தான் சுவிசேஷம். ஆனா வாழ்க்கையில தேன் தான் எனக்கு கடவுள் வைத்திருக்கிறாருன்னு வந்துகிட்டே இருக்கும்போது குடிச்சு பார்த்தா என்ன வருது? பார்த்தீங்களா பிரதர், இதுதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நம்ப கூடாதுங்கிறது. நான் ஏற்கனவே எங்கே தான் இருந்தேன்? கசப்பில் தான் இருந்தேன். அதில் தான் சில பேருக்கு ஒன்றும் பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. கசப்பு தான் இருந்தது, கசப்பு தான் இருக்கும். பரலோகத்திற்கு ஒரு நாள் அங்கே தான் என்ன வச்சுருக்காங்க? ஸ்வீட் கடைலாம் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த உலகத்தில் என்ன கிடையாது? ஸ்வீட்டே கிடையாது. சுகர் வேற உனக்கு இருக்கா, அதனால ஸ்வீட்டே வேண்டான்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல. அப்படியே ஒரு வண்டியை ஓட்டாங்க ரொம்ப நாளா. வாவ், பாருங்க, அவர் நாமம், அவர் பேரு இயேசுங்கிற அந்த பேரு மதுரமானதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மதுரம். ஆமென். தித்திப்பு, சுவை. அவர் பாருங்க, சுவையற்ற ஒரு தண்ணீருக்கு தான் சுவையை கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நான் சொல்றேன், உப்பு சப்பு இல்லாத உங்க வாழ்க்கை சுவையுள்ள வாழ்க்கையாக, மதுரமான வாழ்க்கையாக இந்த வருஷம் மதுரத்தின் வருஷங்களாக, மதுரத்தின் நாட்களாக அது உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையின் சகல கசப்புகளை கல்வாரி சிலுவையை கொண்டு எடுத்து போட்டு சாபங்கள் நீங்கி ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு இது இருக்க போகிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்வீட்டடு, கொண்டாடு. ஆமென். வழக்கமா எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டு சாப்பிட்டு போகணும். ஏன் உங்க அம்மா ஓங்காசுல சாப்பிடணும்னு சொல்லலையா? இன்னைக்கு காலையில சொல்றேன், அப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் இந்த வருஷம். ஸ்வீட்டடு, கொண்டாடு. ஆமென். போய் ஸ்வீட் வாங்கி நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுங்க. ஆமென். என்ன ஸ்வீட் கொடுக்கீங்க? இந்த வருஷமே ஸ்வீட்டா இருக்க போகுதுங்க. இந்த வருஷமே மதுரமா இருக்க போகிறது. இந்த வருஷமே இனிமையா இருக்க போகிறது. மனுஷன் மனச பாருங்களேன், ஏதாவது ஒரு விருந்து வச்சா முதல்ல என்ன வைக்கிறாங்க? டேய் விழுந்து போன மனுஷனே, ஊரடிச்சு ஒலையில போடுறவனே, உன் புத்தியிலேயே இனிப்ப முதல்ல வைக்கணும் இருக்குதுன்னா, இனிமையான தேவன், நல்ல தேவன் உங்க வாழ்க்கையில இனிப்புகளை அவர் சேர்க்கிறார். கசப்புகள் அகற்றப்படுகிறது, இனிமைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இனிப்ப பார்ப்பீங்க. ஒருவேளை துவர்ப்பை பார்த்து, கசப்பை பார்த்து அழுத்து போயிருந்ததுன்னா, இந்த வருஷம் இனிமையான வருஷம், இனிமையான ஒரு ஆண்டு, இனிமையான நாட்களை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி இனி ஹனி. சொல்லுங்க, இனி ஹனி, இனி ஹனி. ஆமென். இனி இனிப்பின் நாட்களை கர்த்தர் எனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாகாராபா ஷாட்டா லாப்ரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ அம் நாட் ஜோக்கிங்.
இதெல்லாம் நான் யோசிச்சோ இது பண்ணியோலாம் இல்லை. பாருங்க, தேவன் இந்த கால வேளையில் உங்க மேல அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை அவர் டிக்ளேர் பண்றார். இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை இது ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். ஆமென். ஹனி உங்க வாழ்க்கை இனி தேனா இருக்கும். ஆனா இடையில உனக்கு தேன் கிடையாது, கசப்பு தான் காட்டுற மாதிரி ஒரு அனுபவத்தை கொண்டு வர்றான். அதுதான் அந்த மாறா நிரந்தரமானது இல்லை. அதுக்கு பேரே மாறா. அப்படின்னா என்ன? மாறி போகிற மாறா. ஆமென். அப்போ தேன்னு தேவன் சொல்றாரு, அதை கேட்டுதான் வர்றோம். ஆனா இடையில ஒரு கசப்பான அனுபவம், நமக்கே குழப்பமாயிடுது. எப்பா தேனுன்னு சொன்னாரா இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டாரா, தப்பா சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு நமக்கே டவுட் ஆயிடுது கேட்ட சுவிசேஷத்தை குறித்து. மோசே போய் சொல்றான், ஐயா நீங்க சொன்னதான் நானும் சொல்லியிருக்கிறேன், அவன் என்னன்னா கசப்பா இருக்குன்னு இருக்கிறான். அவர் சொன்னார், கிடையாது, இந்த மாறாங்கிறது நிரந்தரமானது கிடையாது. மாறாவுக்கு முடிவு கட்டுகிறேன். இனி கசப்புகளை உன் வாழ்க்கையில பார்க்க மாட்டாய். இனி உன் வாழ்க்கையில இனிப்பான நாட்கள், இனிமையான நாட்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, அடுத்த வருஷம் நியூ இயர் வரும் பொழுது இந்த முழு வருஷத்தை குறித்து நீங்க இப்படி சொல்வீங்க, நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும். சில நினைவுகள் இனிமையான நினைவுகள் அல்ல, ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற நினைவுகள் இனிமையான நினைவுகள், இனிமையான நினைவுகள். ஸ்வீட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ். ஐ டிக்ளேர் ஸ்வீட் மெமரிஸ். இனிமையான 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 நினைவுகள். இந்த வருஷத்தை அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். நோ மோர் பேட் மெமரிஸ், நோ மோர் பேட் மெமரிஸ். Sweet memories, sweet memories, sweet memories, sweet memories. உங்க மேல இனிப்பு கொட்டப்படுகிறது, உங்க மேல ஸ்வீட் கொட்டப்படுகிறது, உங்க மேல சாக்லேட் மழை பொழிகிறது. உங்க வாழ்க்கை தேனாய் மாறுகிறது. தேவையில்லாம சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சுல, பக்கத்துல சொல்லுங்க, தேவையில்லாம சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சுல. ஐயோ இது போய் என் வாழ்க்கையில எதுக்குங்க வந்துச்சு? தேவையே இல்லாம வந்துச்சு. நான் சொல்றேன், தேவையில்லாத வந்த அந்த பிரச்சனை தான் தேன் கூடாக மாற போகிறது. புரியல, யாருக்கெல்லாம் புரிஞ்சுன்னு தெரியல. சிம்சோன் போயிட்டே இருக்கிறான், ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருது. சம்பந்தமே இல்லை, சும்மா போயிட்டு இருக்கும் போது ஒரு சினிமா காட்சியில சண்டை வைக்கிறது கூட ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? சினிமாவே பார்த்தது இல்லையா? ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு பொண்ணை எவனாவது கையை பிடிச்சி இழுக்கணும் அட்லீஸ்ட், இல்லைன்னா ஒரு பாட்டியை தள்ளி விடணும், உடனே தான் ஹீரோ வருவார். சண்டைக்கு ஒரு லாஜிக் தேவை. ஆனா நம்ம வாழ்க்கையில சில சண்டைகள் ஏன் நடந்ததுன்னு இதுவரைக்கும் தெரியல, ஒரு லாஜிக்குமே தெரியலையே, நம்மளை குழப்பத்திலேயே வச்சிருக்காங்களே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமா, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த சிங்கம் ஏன் வந்துச்சுன்னே தெரியல. தாவீதாவது அவன் ஆட்டை கடிக்க போய் சண்டைக்கு போறான். ஆனா இது சும்மாவே இல்லை, போயிட்டு இருக்கிற சிங்கம் வருது. என்னையா சும்மா எடுத்த உடனே சண்டைன்னா நமக்கே ஒரு மாதிரி, எதுக்கு சண்டை? நான் சொல்றேன், தேவையில்லாமல் வந்த அந்த சிங்கம் கொல்லப்பட்டது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் திரும்பி வந்தா அந்த தேவையில்லாத வந்த சிங்கம் தேன் கூடாக மாறி இருந்தது, தேன் கூடாக மாறி இருந்தது. தேவையில்லாததெல்லாம் தேன் கூடாய் மாறுவதாக, தேவையில்லாததெல்லாம் தேன் கூடாய் மாறுவதாக. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் மறுபடியும் சொல்றேன், இது எந்த பைபிள் காலேஜில் படிச்சாலும் அந்த யோசனை வராது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில சொல்றார், தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில வந்த எல்லா காரியங்களும் தேன் கூடாய் மாறுகிறது. தேவையில்லாதது தேன் கூடாய் மாறுகிறது. தேவையில்லாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு காரியங்களும், என் வாழ்க்கையில எங்க இது வந்துச்சு? நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சொல்றாங்க பாருங்க, அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு, சிவனேன்னு போயிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏன் இயேசுவேன்னு போகக்கூடாதா? அது வழக்க சொல் மாதிரி ஆயிப்போச்சு. அதான் சும்மா போயிட்டு இருந்தாங்கிறத எப்படி சொல்றாங்க?
சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். நம்ம சிவனேன்னு போகாதீங்க, இயேசுவேன்னு போங்க. அதாவது சும்மா போயிட்டு இருந்தேங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க. நான் சொல்றேன், சும்மா தான் போனீங்க, பிரச்சனையா மாறிச்சு. இந்த வருஷம் சும்மா தான் போவீங்க, நன்மையாய் மாறும். நன்மையாய் மாறும். எல்லாம் கன்வெர்ட் ஆக்கப்படுகிறது. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாய் திரும்புகிறது. பாருங்க, காரணம் அதாவது தேவையில்லாத விதத்துல தான் சில காரியங்கள் நடந்து பிரச்சனையா வருதுன்னா, நான் சொல்றேன், தற்செயலாய் அந்த வயல் போவாசுடையதா இருந்தது. இந்த வருஷமும் ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் இல்ல, நீங்க சாதாரணமா போனா கூட அது அசாதாரணமாக உங்க வாழ்க்கையில மாறும். அந்த சாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமாக மாறும். தேவையில்லாததெல்லாம் உங்கள் வாழ்விலே தேன் கூடுகளாக மாறுகிறது. தேன் கூடுகளாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஓ, எல்லாம் சொல்லுங்க, தேவையில்லாததெல்லாம் தேன் கூடுகள். அவன் பார்க்கறான், அன்னைக்குதான் அந்த சிங்கம் எனக்கு கடிக்க வந்துச்சு, இது கொண்டு போயிட்டேன், எதுக்கு நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா இப்போ அவன் எடுத்து சாப்பிடுற தேன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், ஓ பலவானிடத்திலிருந்து மதுரம். மதுரம். உங்களை பட்சிக்க வந்த காரியங்கள், உங்களை கொல்ல வந்த காரியங்கள், உங்களை அழிக்க வந்த காரியங்கள், உங்கள் வாழ்வை முடிக்க வந்த காரியங்களே உங்களுக்கு இந்த வருஷம் மதுரமாய் மாறுகிறது. மதுரமாய் மாறுகிறது. ஏங்க, மாட்டுப்பால மடுவுல இருந்து வந்தா ஓகே, ஆனா கொம்புல இருந்து பால் வருமா? பால் எங்க இருந்தா வரும்? மடுல இருந்தா வரும். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சா அது கொம்புல இருந்து கூட வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சமாதானத்திலிருந்து தான் நல்லது வரும்ல, வம்பிலிருந்து கூட நல்லது உங்க வாழ்க்கையில வரும். கெட்டதிலிருந்து கூட, தீல்பானதிலிருந்து நலமானதை உங்கள் வாழ்விலே அவர் பிறப்பிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேன் கூடு. எல்லாம் சொல்லுங்க, தேன் கூடு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள், எதிரிகள் வந்து யுத்தத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கிற நேரம், சவுல் ராஜா சொல்றான், இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஃபாஸ்டிங். இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் என்னது? ஃபாஸ்டிங். ஆனா உண்மையில என்ன தெரியுமா, சவுல் ராஜா பையன் போயிட்டே இருக்கும் போது தேன் இருந்தது, நல்லா நக்கிட்டு போயிட்டான். ஆனாலும் வெற்றி. இந்த வருஷம் அவன் கடைசியில ஃபாஸ்டிங்ல தான் ஜெயிச்சேன்னு அவன் நினைச்சுக்கிறான். கடைசியில பார்த்தா நல்ல தேனை நக்கிட்டு தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறான். இந்த வருஷம் அதான் சொல்றேன், உபவாசத்தினால் வரும் வெற்றி அல்ல, இந்த மலை தேனை, இந்த கண்மலை என்கிற தேனை சாப்பிடுவதினாலே வருகிற வெற்றி. ஹல்லேலூயா. ஷெக்லா மோகோரா பாலா கதாரா. ஹல்லேலூயா. அதை எடுத்து சாப்பிட்டான் பாருங்க, அதுவே அவனுக்கு வெற்றியாக மாறினது. ஆமென். ஹல்லேலூயா. அதுவே அவனுக்கு ஜெயமாக மாறினது, அதுவே அவனுக்கு நன்மையாக மாறினது. ஆமென். ராஜா நினைச்சுக்கிட்டான், பாருங்க நம்ம ஃபாஸ்டிங்னால, நம்ம உபவாசத்தினால ஒரு பெரிய வெற்றி வந்திருக்குது அப்படின்னு சவுல் நினைச்சுக்கிட்டான். அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, ராஜா பையனே தேனை நக்கிட்டான். ராஜாவுக்கு ஒரே கோபம். வெற்றி பெற்றோமேங்கிற சந்தோஷத்தை விட உபவாச கூட்டத்தில் எவன்டா பிரியாணியை சாப்பிட்டது, யார்டா தேனை நக்குனது, நாங்களாம் இவ்வளவு காலம் ஃபாஸ்டிங் இருந்தாட ஜெயிச்சிருக்கிறோன்ட்டு. இது வந்து ஃபாஸ்டிங்ல ஜெயிக்கிற கூட்டம் அல்ல, ஃபீஸ்டிங்ல ஜெயிக்கிற கூட்டம். ஃபீஸ்டிங்ல ஜெயிக்கிற கூட்டம். உபவாசத்தினால் வருகிற வெற்றி அல்ல, உபனினால் வருகிற வெற்றி, அவரை உயர்த்துகிறதினால் வருகிற வெற்றி, தேனினால் வருகிற வெற்றி. ஆமென். எனக்கு என்னன்னே தெரியல, கர்த்தர் தேனாய் பொழிகிறார், தேனாய் பொழிகிறார், தேனாய் உங்க வாழ்க்கை பொழிகிறது. ஓ ஷேகேரா ப்ளோகோதோ, தேனா மாறட்டும் வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷாட்டாலாப்ரா. ஹோலி ஸ்பிரிட் இன்னொரு ஸ்கிரிப்சர் எனக்கு ரிமைண்ட் பண்றத சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஆமா,
பிரசங்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க, அது எப்போமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. அவர் அழகா பிளான் பண்ணி அழகா கொண்டு போவார். எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சுன்னே தெரியாத மாதிரி தான் அந்த வருஷம். நிறைய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்னொரு தேன் இருக்கு, அதையும் சொல்லு. என்ன தேன்? உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் நான் அவர்களை போஷிப்பேன். நான் அவர்களை போஷிப்பேன். உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேன் இன்னொரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது என்ன? அது சாதாரண தேன் இல்லை. தேன்லேயே பல வகை இருக்கு. போட்டிருப்பாங்க, வாங்க உங்க கண்ணு முன்னாடியே பிழிஞ்சி தருகிறோம். ஆமா, ஏன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு தேன் கூடுலாம் வச்சு சேர்த்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. பல வகையான தேன் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு லிட்டர் ₹1,00,000 கூட இருக்கு தேன். தெரியுமா உங்களுக்கு? போய் கூகுளில் பாருங்க. என்னங்க ₹1,00,000 தேன்? ஆமாங்க, அது சாதாரண தேன் கிடையாது, மலைத்தேன். அதை கேட்டு நான் மலைத்தேன் எல்லாம் சொல்லுங்க, மலைத்தேன். கடவுள் சொல்றாரு, இந்த வருஷம் கீழே கொட்டி கிடக்கிற சாதாரண தேன் அல்ல, கண்மலையின் தேன். உச்சிதமானது, உச்சிதமானது, உயர்வானது, சிறந்தது, மேலானதை இந்த வருஷத்துல பார்க்க போறீங்க. கண்மலை தேன். ஆமென். You will eat the best of the land. You will eat the best of the land. You will eat not just ordinary blessings, not just ordinary things. இங்க ஏதோ காட்டு மரத்துல இருந்து இங்க இருக்கிற பூல இருந்து வர்ற சாதாரண தேன் அல்ல. கண்மலையில் இருக்கிற, கண்மலையில் இருக்கிற, உச்சங்களில் இருக்கிற, உயரங்களில் இருக்கிற, சிகரங்களில் இருக்கிற உயர்தரமான தேனை, உயர்தரமான தேனை உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு வருகிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சராசரியான ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் பார்க்க மாட்டீங்க. கைக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்ல, மலை உச்சில மேல உயர உயர இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்காக அது வருகிறது. கண்மலை உச்சியிலே, கண்மலை உச்சியில இருக்கும், சிகரங்களில் இருக்கும் ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே, சிகரத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. ஆமென். சிகரத்தின் ஆசீர்வாதத்தை பாப்பீங்க, சிகரத்தின் ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. சிகரங்களின் நன்மைகளை பார்ப்பீர்கள், சிகரங்களின் நன்மைகளை பார்ப்பீர்கள், சீக்கிரமாய் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. Glory to the living God. அப்போ அவர் தான் சொல்றார், இது ஏதோ நம்ம யோசிக்கிறது, ஆசைப்படுறது அதெல்லாம் கிடையாது. ஆமென். கண்மலை தேன். ஆமென். மேலே போய் கஷ்டப்பட்டதான் வரும், ஆனா கஷ்டப்படாமலே உங்களுக்கு வர்ற மாதிரி ஆண்டவர் செய்வார். ஆமென். I release that glory. ஆமென், ஆமென், ஆமென். கண்மலை தேன். நிறைய பேர் அந்த தேனை நம்ம சாப்பிட்டதே கிடையாது. நிச்சயமா சொல்றேன், நம்ம ஊர்ல நல்ல டீயை இன்னும் நம்ம குடிச்சது இல்லை, தெரியுமா? அவனே போட்டு தர்றான் டஸ்ட் டீ. அதுக்கு பேர் என்னதான்? டஸ்ட் தான். இது வரைக்கும் டஸ்ட்டை தான் பார்த்துருக்கீங்க. இந்த வருஷம் பெஸ்ட்டை பார்க்க போறீங்க. நோ மோர் டஸ்ட், நோ மோர் டஸ்ட். ஆமென். யூ வில் ஈட், யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட் திஸ் இயர். ஆமென். ஏசாயாவில் வாசிக்கிறோம், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? தேசத்தில் நன்மையானதை நீங்கள் புசிப்பீர்கள். ஆமென். ஆங்கிலத்தில் அது எப்படி வருதுன்னா, நான் என் வார்த்தையை நீ கேளு, அப்ப எப்படி இருக்கும் உன் வாழ்க்கை? யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். The best of the land, the best of the land. இன்னைக்கு காலையில் சொல்றேன், இந்த வருஷம் சாதாரணதை சாப்பிடும் வருஷம் அல்ல, மேஜையில் இருந்து விழும் துணிக்கையை சாப்பிடும் வருஷம் அல்ல. மேஜையில் அமர்ந்து அப்பா வைத்திருக்கிற சகல நன்மைகளை, மேஜையில் உட்கார்ந்து டாடி உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா பெஸ்ட் பதார்த்தங்களை, எல்லா உயர்தர காரியங்களை நீங்கள் சாப்பிடுகிற வருஷமா இருக்கிறது. உயர்தரங்கள் உங்கள் உணவுகளா இருக்கும், உயர்தரங்கள் உங்கள் ஆடைகளா இருக்கும், உயர்தரங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியமா இருக்கும். You will get best things, best things. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக அதைத்தாங்க யோசிக்கிறார். சொல்றாரு,
கொழுத்த கன்றை அடி. ஆமென். ஆமா, சும்மா என்னத்தையோ அடிக்க கூடாது, நல்ல கொழுப்பான கன்றை அடி. அப்புறம் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். பாருங்க, தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு போனவனுக்கு சட்டையை கலத்தி உரிச்சு வச்சு அடிக்கணும். நியாயமா தான் பண்ணணும். போட்டிருக்க சட்டையும் கலட்டி அவன் தோலை உரிங்கடான்னு சொல்லு. ஆனா அவர் சொல்றாரு, சிறந்த தோல் ஆடை கொண்டு வாருங்கள். தப்பு பண்ண ஆதாமுக்கு தோலை உரிக்கல, தோல் ஆடையை கொடுத்தார். அதாங்க உங்க அப்பா, அதான் உங்க தேவன். தோலை உரிக்கணும், ஆனா அவர் உரிக்காரு. அவர் சொல்லிட்டார், நீ பண்ண தப்புக்காக என் தோல் ஒரு நாள் உரியும், நான் அதை பார்த்துக்கிறேன். அவருடைய முதுகுகள் உழுகிறவனுடைய நிலம் போல் மாறினது. அது அந்த பேமெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன், அந்த விலையை நான் கொடுத்துக்கிறேன். ஆனா உனக்கு உயர்தரமான ஆடை, உனக்கு சிறந்த வஸ்திரம், உனக்கு மேலானதை நான் சொல்ல. இந்த வருஷம் உங்கள் மேலாடை மேலானதாய் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சிறந்ததை நீங்க உடுத்துவீங்க. எந்த வருஷமும் உடுத்தீராத அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் உடுத்துவிக்கப்படுவீர்கள். குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் உடை எடுப்பு. ஆமென். ஒரு பெண்ணுன்னா அவ வாழ்க்கையே அடுப்புலயே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை அடுப்புல முடியாது, உன் உடை கூட எடுப்பா இருக்கும். அடுப்படியிலே உன் வாழ்க்கை முடியாது, வீட்டுக்குள்ளேயே உன் வாழ்க்கை முடியாது, வீட்டு அந்த விஷயத்துக்குள்ளேயே உங்க வாழ்க்கை முடியாது. இந்த வருஷம் உங்க பொட்டென்ஷியல் அன்லாக் பண்ணப்படுகிறது. இந்த வருஷம் அடுப்படியில் இருக்கிற உங்களை புறா சிறகுகளை போல பொற்சிறகாய் அவர் மின்ன செய்து புதிய சிறகுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு வருஷமாய் உங்களுக்கு இருக்கிற. நான் சொல்றேன், அவள் உடை எடுப்பு. எல்லாம் சொல்லுங்க, அவள் உடை எடுப்பு. நம்ம நிறைய நேரம் ஏன் அப்படி உடுத்தல? நம்ம பார்க்குற வேலைக்கு இதுவே போதும்னு சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் உடையே மாறப்போகுது. ஏன்னா நீ சாதாரண வேலை செய்ய போறதில்லை, நீ சாதாரண பிசினஸ் பண்ண போறதில்லை, சாதாரண விஷயத்துல உன் வாழ்க்கையை நீ நடத்த போறதில்லை. உன் ஆடை மாற்றப்படுகிறது, உன் ஆடை மாற்றப்படுகிறது, உன் அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. உங்க ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகுது, உங்க அடையாளமே இந்த வருஷம் மாற்றப்படுகிறது. எல்லா கசப்புகள் உடைக்கப்படுகிறது, எல்லா சாபக்கேடுகள் உடைக்கப்படுகிறது, எல்லா இல்லாமைகள் உடைக்கப்படுகிறது, எல்லா கசந்த வாழ்வு மதுரமான வாழ்வாக இந்த வருஷம் மாற்றப்படுகிறது. ஓ ஷகரபலக்ர மாட்டிலேப்ரோ. Glory to God. Amen. Hallelujah. 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 கசந்த வாழ்க்கை, கசப்பாய் போயிருக்கிற வாழ்க்கை. No more bad memories. No more bad memories. Good memories. Good memories. Sweet memories. ஒருவேளை பேட் மெமரிஸ்னால உங்க வாழ்க்கை நிரம்பி இருந்தா, யோசேப்பு சொல்றான், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார், மறக்க பண்ணினார், மறக்க பண்ணினார். ஓ, தகப்பன் வீட்டின் வருத்தங்கள். ஆமென். ஏதோ யாரையோ பற்றி எதையோ பற்றி சில வருத்தம். கடவுள் சொல்றாரு, இந்த வருஷம் அது கிடையாது. வருத்தம் அல்ல, வசந்தத்தை இந்த வருஷம் வாழ்க்கையில கொண்டு வருகிறேன். வருத்தத்தை அல்ல. வேதம் சொல்லுகிறது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் நீ இருப்பா என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைத்தாலே இனிக்கும். ஆமென். போன வருஷத்தை நீங்க மறக்க நினைக்கிறீங்க, ஆனா இந்த வருஷம் நான் மறக்கவே கூடாது ஆண்டவரே அப்படி நீங்க நினைப்பீங்க. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. போன இயர் எத்தனையோ விஷயத்த உங்க வாழ்க்கையில மறக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா இந்த வருஷம்
ஒண்ணு கூட இல்ல சுவாமி, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி குட் மெமரிஸ்னால உங்க வாழ்க்கையை அவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில அவருடைய பிரசன்னத்தண்டை வந்திருக்கிற இதை ஆன்லைன்ல பார்த்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், இனிமையான நினைவுகள் நினைத்தாலே இனிக்கும். நகோமி சொல்றா, என் பேர் நகோமி கிடையாது, என் பேர் என்னது? என் பேர் என்னது? என் பேர் என்னது? மாறா. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன எப்படி கூப்பிடுங்க? மாறாள். சில நேரம் வாழ்க்கையில நடந்த சில சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு போய் இந்த பேரா கோடீஸ்வரன் வச்சிருக்காங்க, ஆனா எடுக்கிறது பூரா என்னவா இருக்கு? ஞான கண்ணுன்னு வச்சிருக்காங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில. அதனால நகோமி சொல்றா, என் பேரை மாத்திருங்க அப்படிங்கிற, என் பேரை மாத்திருங்க, சேஞ்ச் மை நேம். நாம சில பேரை கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம், உனக்கு இந்த பேரை வச்சது யாரு? ப்ளீஸ் மிஸ்டர் அஜித் குமார், சேஞ்ச் யுவர் நேம்ஸ். ஸ்னேகா, அந்த பேர்ல தான் ஏன் விழுந்துட்டேன் அப்படிமா? உனக்கு யாரு ஸ்னேகான்னு பேர் வச்சது? நகோமி அப்படியே சொல்றா. என்ன சொல்றான்னா, சேஞ்ச் மை நேம், என் பேர் என்ன பண்ணிடுங்க? மாத்திடுங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில எந்த அளவுக்கு நகோமினா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமையானவள் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இனிமையானவள், பிரியமானவள், அந்த மாதிரி நல்ல ஒரு மேன்மையான அர்த்தம் பாருங்க. அவ சொல்றா, சேஞ்ச் மை நேம்ஸ், என் பேரை என்ன பண்ணிடுங்க? மாத்துங்க, என் பேரை மாத்திருங்க. ஆனா அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் ஒன்றும் மாத்திரல பாருங்க பேர். ஏன் என்ன சொல்றா? என் பேர் நகோமிங்கிற பேருக்கு பதிலாக எனக்கு என்ன பேர் வைங்க? மாறாள். மாறாள்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். என்னது மாறாள்னா? என்ன என்னதுங்க? கசப்பு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். மாறாள்னா என்ன அர்த்தம்? கசப்புன்னு அர்த்தம். கசப்பு. ஏன்னா புருஷனை இழந்துட்டேன், புருஷனை இழந்துட்டேன், புருஷனை இழந்துட்டேன், ஒரு நோயினால புருஷனை இழந்துட்டேன். இன்னும் இழப்பின் உச்சம், என் பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். மக்லோன் கிளியோன் என்கிற என்னுடைய 2 பிள்ளைகளை நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். பாருங்க, ஒரு இழப்புக்குள் ஒரு மனிதன் போகும்போது அவன் சொல்றான், என் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் ஐயா தூக்கி தூரப்படுங்க, என் பேரே எனக்கு வேண்டாம், அந்த பேரே எனக்கு வேண்டாம், அந்த பேரே எனக்கு வேண்டாம். ஏன்னா என் பேருக்கு என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்டவரே, அந்த பேரை ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, இந்த பேரே எனக்கு தேவையில்லை. ஏன்னா சில நேரம் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இழப்புகளை சந்திக்கும் போது அவன் சொல்றான், சேஞ்ச் மை நேம்ஸ், என் பேரை மாத்திடுங்க, என் பேரை, இந்த பேர் எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேற பேர் வைங்க. ஏன்னா இனிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, கசப்பா தான் இருக்குது. பேசாட்டி என் பேரை என்னன்னே வச்சுட்டுலாம் பட்டுரு, கசப்புனே வச்சுட்டா பெட்டர். ஏன்னா என் கணவனை நான் இழந்தேன், என் 2 பிள்ளைகளை இழந்தேன், என் பொருளாதாரத்தை நான் இழந்துட்டேன். அதனால என் பேரை மாத்திடுங்க. இனி என்னை இனிமே எல்லாரும் என்னை எப்படி கூப்பிடுங்க? அவன் சொல்றா, நீங்கள் என்னை நகோமி என்று அழைப்பானேன், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்னை எப்படி சொல்லுங்க? மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை. முதல்ல எவ்வளவு தப்பான ஒரு அபிப்பிராயம் பாருங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கசப்பை கொண்டு வந்தது கர்த்தர் கிடையாது. உங்க வாழ்க்கையில கசப்பை கொண்டு வந்தது இன்னொருத்தன். கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, அந்த கசப்பை இனிப்பா மாத்த போகிறார். அந்த கசந்த வாழ்வை, அந்த கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் ஒரு செயலை செய்கிறார். இதே நகமி தான் எல்லாவற்றையும் இழந்தேன், என் பேரை மாறாள்னு சொல்லுங்கன்னு சொன்ன அதே நகமி தான் அந்த அதிகாரத்தின் இறுதியில் அவ வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அதாவது இந்த ரூத் புத்தகம் ஆரம்பிக்கும் போது இறப்பு இறப்பு இறப்புனே ஆரம்பிக்கும். அவன் செத்தான் செத்தான் செத்தான்,
ஆனால் அந்த புக்கு முடியும் போது பெத்தான் பெத்தான் பெத்தான்னு முடியுது. செத்தான் செத்தான்னு ஆரம்பிக்கிறவங்க வாழ்க்கையை பெத்தான் பெத்தான்னு மாத்துற மாதிரி ஒரு செயலை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. சர்வ வல்லவர் கசப்பை கட்டளை எடுக்கிறவர் அல்ல. அதுக்கு ஒரு சர்வ வல்லமை தேவையில்லை. சர்வ வல்லவர் எதுக்கு இருக்குன்னா, கசந்து போன இழப்புக்கு உள்ளான உங்க வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக மாற்ற. ஆமென். இந்த வருஷம் சொல்றேன், நீங்களே என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஏன் சில வார்த்தைகளை ரொம்ப அடையாளப்படுத்தி ஆவியானவர் பேச வைக்கிறாருன்னா, அது ரொம்ப கனெக்டடாக இருக்கணுங்கிறதுக்காக, அது ரொம்ப நெருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக. என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய பேரை வச்சாங்க, ஆனால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பேரை வச்சாங்க, ஆனால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்வீங்கன்னா, உங்கள் பேருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷம் அந்த நகோமிங்கிற அந்த அதே பேருக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை, என்ன பேர் வைத்தார்களோ அதுவே உங்க வாழ்க்கையா இருக்கிற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறா கிடையாது, மதுரம். பக்கத்துல சொல்லுங்க, மதுரம். நகோமி. என்ன நகோமின்னு கூப்பிடுங்க, என்ன நகோமின்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் அனுபவம் என் பெயராய் மாறட்டும். ஆண்டவர் சொன்னாரு, இல்லை, உன் அனுபவம் உன் பெயராய் மாறாது. நான் உனக்கு செய்கிறது தான் உனக்கு பெயராக மாறும். ஆமென். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கசப்பு தான் என் வாழ்க்கைன்னு சொன்ன அந்த நகோமிக்கு இனிப்பா கொண்டு வந்து நிரப்புறார். இனிப்பா கொண்டு வந்து நிரப்புறார். எந்த அளவுக்கு நிரப்பிட்டாருன்னா, அவ வம்சத்தில் அவளுக்கு மருமகளா வர்ற ரூத்தை கொண்டு தேவன் அவள் வீட்டை கட்டுகிறார். நான் சொல்றேன், உங்க வீடு உடைக்கப்பட்டு நினைக்காதீங்க. உங்கள் வீடு மீண்டும் கட்டப்படும். உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். உங்கள் கசப்புகள் இனிப்புகளாக மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மாறாவும் உங்களுக்கு இனிப்பாக மாறும். எல்லாம் மாறாவும் இந்த வருஷம் இனிமையான காரியங்களாக உங்களுக்கு மாறும். ஆமென். ஹல்லேலூயா. மாகோலாபாரா ஷேகேலாபாரா கதாராபோ கோலோப்ரோ ஷேக்லே மண்டேலே மே கோலாபாரா கதாராபோலாராராரா. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் சில விஷயத்தை. ஏன்னா பவுல் மாதிரி சில விஷயத்தை அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷம் நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும். ஸ்வீட் மெமரி, ஸ்வீட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ். நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா நாளின் சம்பவங்களை திருப்பி பார்த்து இந்த வருஷம் நினைச்சாலே இனிக்குதேன்னு சொல்ற மாதிரி கர்த்தரை நீங்க துதிக்க போறீங்க, கர்த்தரை நீங்க உயர்த்த போறீங்க. ஆமென். நல் நினைவுகளின் ஆண்டு, நல் நினைவுகளின் ஆண்டு. எப்படியோ இந்த ஆண்டு இருக்குன்னு நீங்க பயப்படாதீங்க. எப்படியோ அந்த வருஷம் இருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. கடவுள் சொல்கிறாரு, எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. எப்படி இருக்கு நான் சொல்கிறேன், நான் உன் பேரில் நினைவாக இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, தீமையின் நினைவுகள் அல்ல, தீமையின் நினைவுகள் அல்ல, கெட்ட நினைவுகள் அல்ல, கெட்ட யோசனைகள் அல்ல. இந்த வருஷம் முழுவதும் கெட்ட நினைவுகளின் வருஷங்கள் அல்ல. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லாம் சொல்லுங்க, இனிப்பான நினைவுகள். தேவன் சொல்றாரு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் ஒரு நினைவு வச்சிருக்கிறேன், நான் சில நினைவுகளை உங்களுக்கு குறித்து வச்சிருக்கிறேன். என்னமோ கடவுள் வச்சிருக்கிறாருங்க பாருங்க. 2022 வந்துட்டா ஆரம்பிப்பாங்க பாருங்க, ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் ஓடும். கர்த்தர் இந்த வருஷத்தில் இன்னும் சில வியாதிகளை காட்டுகிறார். பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க.
பாருங்க, தேவதாசனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது பாருங்க. அவங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு கொடுமையான வியாதி வரப்போகிறது, இன்னும் என்னெல்லாமோ நடக்க போகிறது, இன்னும் சுனாமி வரப்போகிறது, இன்னும் என்னென்ன கெட்டது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல. முதல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். இந்த வருஷம் உனக்காக நான் தீமையை திட்டமிடவே இல்லை. இந்த வருஷம் முழுவதும் உன வாழ்க்கை நன்மையினாலே நிரப்பப்பட்டிருக்கும். ஆமென். அப்படியே இன்னைக்கு சொல்றத ராவாடிங்க, டோன்ட் மிக்ஸ் இட். பக்கத்துல சொல்லுங்க, ராவாடிக்க போறேன். ஆமென். நீங்களும் தான். எங்க நீங்க மட்டும்தான் அடிப்பீங்களா? நாங்களும் அடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க இப்பந்தான் பொம்பளைங்கெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை, ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்கு. அண்ணால் ரொம்ப நேரம் ஜோம் போனதை வச்சு ஆசாரியன் என்ன நினைச்சான்? அம்மா எங்கேயோ டாஸ்மார்க்கு போயிட்டு வந்திருக்கு. அவ சொல்றா, ஐயா நான் டாஸ்மார்க்கு போகல, என் வாழ்க்கையில வந்த மார்க் உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றேன்னா, நான் இன்னைக்கு வர்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கோ. இந்த வருஷம் சொல்றாரு, தீமை அப்படியே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை மட்டும் நடக்கும், நன்மை மாத்திரம் தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. பாருங்க, கம்யூனியன் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள தீமை கிடையாது. நல்லா சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள தீமை கிடையாது, தீமை கிடையாது, தீமை கிடையாது. பாருங்க, அப்படியே அருவி மாதிரி மழை ஊத்துது பாருங்க. உங்க வாழ்க்கை இந்த வருஷம் முழுவதும் நன்மையான ஆசீர்வாதமான மலை, ஆசீர்வாதமான மலை, ஆசீர்வாதமான மலை, ஆசீர்வாதமான மலை கொட்டோ கொட்டணும் கொட்டட்டும், கொட்டோ கொட்டணும் கொட்டட்டும். இந்த வருஷம் ரொம்ப குளுமையா உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. வெக்க இருக்காது, வெயில் இருக்காது, வேதனை இருக்காது, அழுத்தம் இருக்காது. ஓ பரலோகத்தின் தேவன் வானத்தின் ஊற்றுகளை திறந்து இந்த வருஷம் குளுமையான வருஷங்களாக, குளுமையான வருஷங்களாக, குளிரூட்டப்பட்ட ஆண்டாக, வெட்கையின் ஆண்டு அல்ல, வேதனையின் ஆண்டுகள் அல்ல, இந்த வருஷம் குளிரூட்டப்பட்ட வருஷங்களா இருக்க போகிறது. உங்க பேரை போட்டு காரசிங்கம் ஏசி அப்படின்னு போட்டிருக்கோங்க. ஏங்கன்னா இந்த வருஷம் என் வாழ்க்கையே ஏசி மாதிரி தான் இருக்க போகுது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, தூசி மாதிரி இருந்தேன், என்னை ஏசி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீம் நமக்கு கொடுப்பாரு, அதை நம்ம ஓன் லாங்குவேஜில் தான் நம்ம கன்வே பண்ணுவோம். அதனால் நான் சொல்கிறேன், ஆவியானவர் இந்த காலையில் ஒரு தீம் கொடுத்துருக்கிறார், அதை தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தீமைகள் அல்ல, தீமைகள் அல்ல. நோ மோர் ஈவில்ஸ், நோ மோர் ஈவில்ஸ். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இதை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நல்ல நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தினாலே உங்கள் வாழ்க்கையை தேவ ஆவியானவர் நிரப்புகிறார். அதுதான் கடவுளுடைய நினைவுகளுங்க. அவர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. வருஷத்தை சொல்லுங்க பார்க்கலாம், நன்மையினால் முடிசூட்டி பாதையெல்லாம். ஒருத்தர் சொல்றாரு, நெய் விற்கிற விலைக்கு பாதையிலெல்லாம் ஊத்துனா எப்படி பாஸ் அப்படிங்க சொல்றாரு. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. எல்லாம் சொல்லுங்க, முடிசூட்டி. ஆமேன். உங்க தலையில ஒரு கிரீடத்தை வைக்கிறார், உங்க தலை மேல ஒரு 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 மகுடம் வைக்கப்படுகிறது. அந்த மகுடத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, குட்னஸ், 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 குட்னஸ். யூ வில் டேஸ்ட் த குட்னஸ் ஆஃப் காட் இன் திஸ் இயர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி
பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறார். ஆமென். அப்படியே எடுத்துக்கோங்க. தீமை கிடையாது. சொல்லிடுங்க, தீமை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கெட்டவன் துஷ்டன் என் வழியாய் வருவதில்லை, வருவதில்லை. எல்லா சகல கேடுகள். நீங்க நினைக்கலாம் இந்த வருஷமும் ஏதோ ஒன்று வந்துடும், ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது பண்ணிடும். நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தீமை கிடையாது. இந்த வருஷம் நன்மையான வருஷங்களா இருக்கிறது, ஆசீர்வாதமான வருஷங்களா இருக்க போகிறது. You are under the blood of Jesus. You are under the covenant. You are not under the old covenant. You are under the new covenant. சொல்றார், தீமை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, தீமை கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சிலர் இருக்கிறாங்க, இந்த வெளிச்சம்லாம் கிடைக்காத ஒரு கூட்டம் மக்கள் இருக்கு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கிடைச்ச வெளிச்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் எதை பெற வேண்டாமா, பெற வேண்டாமா? கர்த்தர்கிட்ட தீமையே கிடையாது. அந்த வெளிச்சமே வரல பாருங்க. கர்த்தர்கிட்ட தீமையே கிடையாது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கிட்ட எந்த தீமையுமே கிடையாது. யாக்கோபு சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட கெட்டதே கிடையாதுங்க. கடவுளையே கெட்டவராகவும் கெட்டதை தருபவராகவும் பார்க்க வச்சதுதான் அந்த மதம் பாருங்க. மதம் செஞ்ச வேலை எவ்வளவு பாருங்க. அதனால சும்மா எங்கேயாவது கொண்டு மண்டையை விடக்கூடாது, எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அது வருஷத்தை மட்டும் இல்லை, வாழ்க்கையை வீணடிக்க வச்சிரும். சத்தியத்தை தேடணும், ஜீவனை தேடணும், நன்மையை தேடணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காரணும், அந்த மாதிரி ஒரு ட்ரூத்தை கேட்கணும். ஒருத்தர் கேட்காரு, செத்தா புதைப்பீங்களா அப்படிங்க. அது மாநகராட்சி கூட செய்யுங்க, அதுக்கு மாமன்னரின் ஆட்சி தேவையே கிடையாது. இப்படி கூட கேட்கலாம், செத்தா என்னை எழுப்புவீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் நியாயமான கேள்வி. நான் ஒருத்தர் சொன்னார், நான் சொன்னேன், நீங்கள் வேணா செத்து காமிங்க, நான் புதைச்சி காமிக்க, ஆனால் பார்க்கறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் எப்படி நம்புறது? அப்போ செத்து காமிங்க, நான் புதைச்சி காமிக்க. அதுக்கு இல்லைங்க சர்ச்சு. சர்ச்சு எதுக்குன்னா, மரித்ததையும் உயிர்ப்பிப்பதற்காக தான் கர்த்தர் சபையை அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தவறான டீச்சிங்ஸ்ல வளர்றாங்க. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் சொல்றேன், ஒரு தப்பான டீச்சிங் கேட்டீங்களா, அது மாதிரி துரோகம் எதுவுமே கிடையாது. தப்பான டீச்சிங் கேட்கறது எப்படி தெரியுமா? சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. இவங்களே காசை செலவு பண்ணி, இவங்களே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, இவங்களே என்ன வச்சுக்கிறாங்க? தகுடு தகுடு தகுடு. இவங்களே வச்சுக்கிறது சூனியம். சொந்த செலவில் சூனியம் வைக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். இந்த வருஷம் கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது தேசமே ஆசீர்வாதமா மாறுதுங்க. ஆமென். எப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். இதுவரைக்கும் பலன் கொடுக்காத உங்கள் தேசம், இதுவரைக்கும் பலன் கொடுக்காத உங்க வாழ்க்கை, இந்த வருஷம் பலன் கொடுக்கிற வருஷமாக அது மாற்றப்படுகிறது. அப்போ கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெறலாமா வேண்டாமா அப்படின்னா, அது அவர் அனுப்பின பார்சல் கிடையாது, அவர் கொரியர் சர்வீஸில் அது கிடையாது, அதை இன்னொருத்த அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆமென். அது கர்த்தர் அனுப்பல. சொல்லுவாங்க, கர்த்தரிடத்தில் யோபு மனைவி சொன்னது தான் இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. யோபு மனைவி கேட்டதுக்கு யோபு சொன்ன பதில். அவன் சொல்லிட்டா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவன் சொல்றான், இவனுக்கு தேவனை தெரியுது, ஆனா முழுசா தெரிய மாட்டேங்குது. நாட் ஃபுல் பாயில், ஹாஃப் பாயில். யோபு இந்த விஷயத்தில் ஒரு அறவேக்காடு என்று சொன்னால் மிகையாகாது, மிகையாகாது, மிகையாகாது. அதான் உண்மை. ஏன்னா கடைசியில தான் யோபு சொல்றான், ஐயோ
என் மண்டைக்கு விளங்காம போயிட்ட, அறியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கெட்டதை கொடுக்கிற கடவுள் அல்ல, இழந்ததை கூட திருப்பி கொடுக்கிற ஒரு தேவன், இழந்ததை கூட மீட்டு கொடுக்கிற ஒரு நல்ல தேவனை நான் சேவிக்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில திருடி இருக்கிறான்னா தேவன் திருடுறவர் கிடையாது. திருட்டு பையன் இருக்கிறாங்கிறதுக்கு திருடு நடக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓஹோ திருட்டு பையன் இன்னும் இந்த உலகத்துல இருக்கா. ஆனா இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். திருடுகிற மனிதர்கள் மட்டுமல்ல, திருடுகிற பிசாசு மட்டுமல்ல, திருடப்பட்டவைகளை திருப்பி கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அது என்ன வேணாலும் இருக்கலாம். மீட்கும் கிரயமாக தேவன் தன் குமாரனை கொடுத்திருக்கிறார். இந்த குமாரனை முன்னிட்டு நீங்கள் எதையும் மீட்டெடுக்க முடியும். ஏனென்றால் இவர் ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் உயர்ந்தது சிறந்தது கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அவர் மீட்பு அவ்வளோ பெருசு. அதனால நீங்க சொல்லிடுங்க, இந்த வருஷம் எனக்கு தீமையே கிடையாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமையே கிடையாது. சொல்லுங்க, எனக்கு கேட்டதே நடக்காது. அது நான் அவ்வளோ தெரியும், அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுமா? மக்கள் இன்னைக்கு பேசணும் தெரியுமா, எதையுமே நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தின் சிந்தையிலையும் ஆவிலையும் வாழ்றாங்க. ஆனால் நீங்களும் நானும் நிச்சயமாக சொல்ல முடியும், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். God's word is assurance. அது ஒரு உறுதியற்ற ஒரு வார்த்தையை தேவன் பேசுறதே கிடையாது. இந்த வருஷம் என்ன நடக்கும், கொஞ்சம் இரு, பேப்பர் பார்த்துட்டு சொல்றேன்னு ஆவியானவர் சொல்ல மாட்டார். இரு, கவர்மெண்ட்ல என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்ல மாட்டார். நான் சொல்றேன், பேப்பர்ல வர்ற நியூஸை படிச்சுட்டு சபையில பேசுறதுக்காக சபையை வைக்கல. சபையில பேசுறதெல்லாம் பேப்பர்ல வர்ற மாதிரி கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய சபைக்கு அவர் அதை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பேசுறது தான் பேப்பர்ல வரும். திருநெல்வேலியில என்ன நடக்க போகுதுங்கிறத நாம தான் தீர்மானிக்க போகிறோம். நம் வார்த்தைகள் அதை தீர்மானிக்க போகிறது. நம்மோடு இருக்கிற தேவன் அதை தீர்மானிக்க போகிறார். இந்த வருஷம் உறுதியற்ற வருஷங்கள் அல்ல, இந்த வருஷம் நிச்சயமற்ற வருஷங்கள் அல்ல. இந்த வருஷம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமா. வெற்றி வருமா? நிச்சயமா வரும். வெற்றி நிச்சயம், சுகம் நிச்சயம், உயர்வு நிச்சயம், மேன்மை நிச்சயம். எதுவுமே நிச்சயமற்ற பிரசங்கமே எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எதுவும் நிச்சயமற்ற உலகத்திலே நாம் வாழ்கிறோம், எதுவுமே நிச்சயம் இல்லை. இப்படியே சொல்லியே நம்ம மைண்டை அப்படியே நியூஸ் பேப்பர் மைண்ட் ஆக்கிட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மைண்டை நியூஸ் பேப்பர் மைண்டை மாத்தி பாருங்க. இந்த வேர்ல்டு, இந்த உலகத்தின் தகவல்களால் நம்முடைய மனசு நிரம்பி இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு வார்த்தையினால் உங்க மனசு அவர் நிரப்புகிறார். ஆமென். அவர் சொல்றார், ஏன் வார்த்தையின்படி தான் நடக்க போகுது. ராஜாவின் வார்த்தை அதிகாரம் உள்ளது. உங்களையும் இந்த பூமியில ஒரு ராஜா மாதிரி தான் வச்சிருக்கிறார். ஆமென். உங்க வாயில ஒரு அதிகாரத்தை அவர் வச்சிருக்கிறார். அதை நம்புங்க, இன்னைக்கு அதை நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கெட்டது கிடையாது. தைரியமா சொல்லுங்க, எனக்கு கெட்டது கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கெட்டது கிடையாது, நல்லது மட்டும்தான். அது எப்படிங்க உறுதியா சொல்ல முடியும்? சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும், குழப்பம் இல்லாமல் சொல்ல முடியும். ஏன்னா என் கெட்டதெல்லாம் ஒருத்தர் கல்வாரி சிலுவையில் அவர் தலை மேல சுமந்திருக்கிறார். ஆகையால் கேடு எனக்கு இல்லை, கேடு எனக்கு இல்லை, நல்லது எனக்கு இருக்கிறது. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நல்லா சொல்லுங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும், என்னை தொடரும், உன்னை தொடரும். All the days of my life. Wow, what a word, my friend. What a word. All the days of my life. அது எவ்வளவு அழகா பாருங்க. Surely, wow,
தேங்க்ஸ் ஃபார் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். அங்க பாருங்க எவ்வளவு அழகா போட்டு பாருங்க. surely ஆர் ஒன்லி. பக்கத்துல பா சொல்லுங்க, surely ஆர் ஒன்லி. நிச்சயமா ஒன்று மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். No more evil, no more evil, no more bad reports, only good reports. No more bad news, only good news. பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நீங்களே உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பேசுங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஆங்கிலத்தில் எவ்வளவு நல்லா இருக்குது. surely or only goodness, mercy and unfailing love shall follow me, not one day, not Sunday, all the days of my life. All the days of my life. All the days of my life. Amen. எல்லாம் சொல்லுங்க, all the days. ஓ இத வேற மாதிரி சொல்லுங்க இன்னைக்கு காலையில, all the days of my life. இது கொஞ்சம் அதிகமா தெரியுதுல. அது எப்படிங்க எல்லா நாளும் அப்படி இருக்குமா? எல்லா நாளும் அப்படி இருக்குமா? காலையில எழுந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த நாள் இப்படி இருக்குமோ? கடவுள் சொல்றாரு, இந்த நாள் மட்டுமல்ல, என் வார்த்தையை நீ கேட்டனா இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாட்களாகவே இருக்கும். அட பாவிகளா, ஒரு சன் டிவியில் ஒரு தகவலை சொல்ற ஆள் கூட எப்படி சொல்லிட்டு போறான் பாருங்க. இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து வந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, மற்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிமையான நாட்கள். ஆனா கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஆட்கள் என்ன நடக்கணும்னு தெரியாது. பிரதர், இந்த வருஷம் எப்படியோ ஆக போகுது, கொரோனா வந்துச்சு, இந்த வருஷம் குருமா வரும்னு நினைக்கேன். குருமா கருமானுக்கிட்டே ஓட்டுது பாருங்க வாழ்க்கைய. உங்களுக்கு தெரியல, இது இந்த வெளிச்சம் போய் அடிக்கல பாருங்களேன். இது யார் சொல்லல, ஆனா கடவுளுடைய வார்த்தை மாறாத வார்த்தை சொல்லுது. surely or only goodness, mercy and unfailing love shall follow me all the days of my life. எல்லாம் சொல்லுங்க, all the days, all the days, every day, Sunday, Monday, Saturday, எல்லா நாள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, எல்லா நாள், ஃப்ரைடே, ஆப்சன்ஸே கிடையாது. all the days, எல்லாம் சொல்லுங்க, all the days, சொல்லுங்க, all the days of my life. ஆமென். சனிக்கிழமையுமா? சில பேர் சனிக்கிழமை என்னதான் வரும். ஒருத்தர் சொல்ற, ஏங்க வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சு எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சனி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெள்ளிக்கிழமை நாங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் சனி வரும். வெள்ளி முடிஞ்சா சனி தானே, வெள்ளி முடிஞ்சா சனி தானே. ஆனால் கடவுள் சொல்றாரு, all the days of my life, அது என்ன கிழமையா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில நான் உனக்கு மெய்ப்பரா இருக்கிறபடியினால் இந்த வருஷம் முழுவதும் all the days, all the days, 365 நாளும் ஒரு செக்கில் ஃபில் பண்ணி குட்னஸ்னு எழுதி இன்னைக்கு உங்க கையில கொடுக்குறாருங்க. ஒரு செக்கை உங்க கையில கொடுக்குறாருங்க. ஒரு 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 நிரப்பப்பட்ட ஒரு காசோலையை உங்கள் கைகளில் கொடுக்கிறார். அதுல எழுதி இருக்கிறது குட்னஸ், mercy. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? நன்மைய நீ தொடர்வ அப்படி கூட சொல்லிடல, அது உன்னை தொடர்ந்து வரும். நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும். ஃபாலோ, எல்லாம் சொல்லுங்க, shall follow me. இதை எபிரேய வார்த்தையில் இதை படித்தோன்னா இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்கு. இந்த ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தை எபிரேய இதில் எப்படி வருதுன்னா, அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க ஹண்டிங். எல்லாம் சொல்லுங்க, ஹண்டிங். ஹண்ட், எல்லாம் சொல்லுங்க, ஹண்ட். அதாவது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படிங்கிறது எப்படி போட்டிருக்குன்னா, நன்மையும் கிருபையும் உன்னை வேட்டையாடும் அப்படின்னு போட்டிருக்கலாம். வேட்டையாடும். ஆமென். இந்த வருஷம் உங்க மேல ஒரு ஆசீர்வாத சாபத்தை நான் பேசுறேன். நிறைய பேர் முடிச்சிட்டாங்க பாருங்க. என்ன தெரியுமா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இஸ் ஹண்டிங் டவுன். அது உங்களை வேட்டையாடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது சும்மா பேர்ல தான் பிக் பாஸ். ஆனா நிஜமான ஒரு பாஸ் இருக்கிறாரு. அவர் சொல்றார், நீ நன்மைக்கு தப்ப மாட்ட, ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்ட, இந்த வருஷம் நீ தப்ப முடியாது. இது வேற மாதிரிங்க. வழக்கமா மாமனை நீ மாட்டின தொலைஞ்ச, நீ தப்பவே முடியாதுங்கிறது கெட்டதுக்கு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீ காலை வேளையில் சொல்கிறாரு, நீ நன்மைக்கு தப்ப முடியாது, ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது, உயர்வுக்கு நீ தப்ப முடியாது, வாழ்க்கையில் வெற்றிக்கு நீ தப்ப முடியாது, உயர்ந்த நன்மைகளுக்கு நீ தப்ப முடியாது. நீங்கள் தப்பவே முடியாத அளவுக்கு அது உங்களை வந்து வேட்டையாடுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நன்மைகள் வேட்டையாடும். இது வரைக்கும் கெட்டது உங்கள் வாழ்க்கைக்குள்ள புகுந்து உங்கள் வாழ்க்கையை வேட்டையாடி தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இனிமே தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து நன்மைகளால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மா கோரபா. நிறைய நேரம் எனக்கு இப்படி நடக்குமா, அவ்வளோ உறுதி எனக்கு உண்டாகுமா கேள்வி இருக்கலாம். அதனால தான் கடவுள் வந்து வெறும் வார்த்தையை மட்டும் கொடுக்குற கடவுள் கிடையாது. அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு வெறும் வாக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா வெறும் வாக்கு கொடுத்தா உனக்கு நம்பிக்கை வருமானு எனக்கு தெரியல. அதனால் அவர் சொல்கிறாரு, ஆணையிடுவதற்கு தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று எண்ணி அவர் தமது தலையிலே அடித்து சத்தியமிட்டு சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, இப்போ பாருங்களேன், ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே என்ன கேட்குறாங்க, அம்மா சத்தியமா? அன்னைக்கு ஒருத்தர் பண்ணிட்டார், அம்மா சத்தியம்னு எப்படிப்பா சொன்னான்ட்டு. ஆனால் எந்த அம்மான்னு சொல்லல அப்படிங்க. டேய், இது பெரிய வெளிப்பாடெல்லாம் இருக்கு. அம்மா சத்தியம்னு சொன்னேன், ஆனால் எந்த அம்மான்னு சொல்லலையே அப்படிங்க. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கய்யா. அது மாதிரி அம்மா சத்தியம் சொன்னேன், ஆனால் எங்க அம்மா சத்தியம் சொல்லலையே. ஆனால் இப்போ நம்ம சத்தியம் பண்ணால் இப்படி சொல்லி சத்தியம் பண்ணுறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, கடவுளே சொல்லியிருக்கிறார், சத்தியமே பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா, சத்தியமே பண்ணாதீங்கன்னு சொன்ன கடவுள் நம்ம நம்புறதுக்காக, ஆபிரகாம் நம்பணுங்கிறதுக்காக சொல்றாரு, என் தலை மேல சத்தியமா சொல்றேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய். நான் சொல்றேன் நிச்சயமாகவே. என்ன வார்த்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்தேன். பாருங்க, இந்த வெறும் வாக்குத்தத்தத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்பல, கர்த்தர் ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு தர விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே. கொஞ்சம் அவங்க புரியாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் அசைச்சு கூட சொல்லுங்க, நிச்சயமாகவே. புரியுதா புரியுதா? நிச்சயமாகவே. இது வெறும் ப்ராமிஸ் மெசேஜ் கிடையாது, இட்ஸ் a covenant மெசேஜ். கடவுள் வாக்கு கொடுக்கல, கடவுள் சத்தியம் பண்றார். கொப்புரான சொல்ற இந்த வருஷம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீங்கள் பெருகவே பெறுவீர்கள், நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். ஆமென். நிச்சயமாகவே. ஏங்க தலை மேல அடிச்சு இப்படி சத்தியம் பண்ணுவாரா கடவுள்? பாருங்க எவ்வளவு அன்பான கடவுள்னா, நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை கூட உங்களுக்காக செய்கிறார். அதாங்க தேவன், அதாங்க தேவன். அவர் தலை மேலே ஆணையிட்டு சொல்கிறாரு, நிச்சயமாகவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வருஷம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 2022 பாருங்க, இரட்டத்தனையாய், ஆமென், இரட்டத்தனையாய் இரட்டத்தனையான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர். ஆமென். இந்த வருஷம் சொல்கிறேன் நான், நீங்கள் நன்மைக்கு தப்ப மாட்டீங்க, ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டீங்க. உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்கள் எங்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமென்.
அப்படியே செய்வார். இரட்டத்தனையான நன்மை உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே செய்வார், அப்படி செய்வார். அப்படி செய்கிறத பார்க்குற வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். bless you sister, bless you. இரட்டத்தனையாய், இரட்டத்தனையாய். ஒரு சாபம் மாதிரி உங்க மேல ஆசீர்வாதத்தை வைக்கிறார். சாபம் எப்படி தெரியுமா? ஒருத்தன் ஒண்ணும் இல்லாம போற வரைக்கும் அவனை விடாது. இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்க மேல சாபம் மாதிரி தான் வருது. உங்களை நல்லா வர வரைக்கும் இது விடாது. நீங்க நல்லா வர வரைக்கும் இது விடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடாது. கருப்பு இல்லைங்க, விடாது கிருபை, விடாது ஆசீர்வாதம், விடாது நன்மை. ஆமென். விடாது, விடாம உங்களை பிடிக்க போகுது. ஆமென். நீங்க அதை துரத்தின நாள் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் அது உங்களை துரத்து பிடிக்க போகுது. அது உங்களை துரத்தும். I tell you my friend, you will attract prosperity, you will attract goodness. நீங்க அதை ஈர்ப்பீங்க, நீங்க அதை கவர்ந்து கொள்வீங்க. இந்த வருஷம் எல்லாவற்றையும் நீங்கள் கவர்ந்து இழுக்கிற வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, all the days of my life. ஆமென். all the days. திங்கக்கிழமை காலையில, செவ்வாய்க்கிழமை காலையில, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஈவன் சனிக்கிழமையா இருந்தாலும், ஆமென், அது என்னை தொடரும், அது உங்களை தொடரும். எனக்கு என்னன்னா, இந்த குடுகுடுப்புக்காரன் கூட காலையில வந்து குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்குதுங்க, ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க, இன்னொரு 5 நிமிஷம் சொல்லுவான். அதைத்தான் நான் பாஸ்டர்கள் மாட்ட சொல்றேன். 10 ரூபா கொடுக்குறவனே நல்ல காலம் பிறக்குங்கிறான். நீங்க 10ல் 1 வாங்கிக்கிட்டு ₹10 வாங்கினவனே நல்ல காலம் பிறக்குன்னு சொல்றான். ஐயா, 10ல் 1 வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதை. நீங்களா என்ன டே இருந்தாங்கன்னா குடுகுடுப்புக்காரனுக்கு தசம்பவத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் இப்பவும் தீமையான மனதை உடையவராக இருக்கிறார், பாவிகளை அழிக்கும் சினம் உள்ளவராகவே இருக்கிறார்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த பிரசங்கம் ஓடுது. நான் சொல்றேன், கர்த்தருக்கு எந்த சினமும் இல்லை. அவர் சொல்லிட்டார், ஏசாயா 54 சொல்லிட்டார், இனி உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்று ஆணையிடுகிறேன். ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆங்கிரி கார்டு வச்சிருக்காங்க. ஹலோ, அதுவுமே மனுஷனுடைய கற்பனை தான். எந்த பேர்டும் ஆங்கிரியா நான் பார்த்ததில்லை. அதை நீங்க தான் ஹங்கிரியா பார்க்குறீங்க. என்ன கணம், என்ன கணம். தூது அனுப்பின புதாவை இப்படி வறுத்தா சாப்பிடுவது அப்படின்னு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆங்கிரி காட் கிடையாதுங்க. He is a loving dad. எல்லாம் சொல்லுங்க, loving dad, not angry God. He is a loving dad. சொல்லுங்க, ஒரு கோபக்கார கடவுள் அல்ல, குணமுள்ள அன்பான தேவன் என்னோடு வருவார். அவர் சொல்றார் பாருங்க, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆமென். ஏன் இன்னைக்கும் ஒரு ஆங்கிரி காட் பத்தி ஒரு பிரசங்கம் வருது? இன்னும் கெட்டது நடக்க போகுது, இன்னும் தீமை நடக்க போகுது. உப்பை தின்னவன், தப்பு செஞ்சவன் அப்படின்னு ஏன் இன்னும் உறக்க பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, கல்வாரி என்னன்னே தெரில, சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னே தெரில. சிலுவையில் என்ன நடந்துச்சு? பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டார், சபிக்கப்பட்ட நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஆமென். இதை நம்புங்க. நிச்சயம் எங்க இருந்து வரும்? உறுதி எங்க இருந்து வரும்? கல்வாரியை பார்த்தா வரும்.
கிறிஸ்துவை பார்த்தா வரும். அதனால தான் நாட் ஜஸ்ட் ப்ராமிஸ், வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு கொடுத்தா போதாது. ஏன்னா 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கொடுப்போம், அடுத்த வாரத்துலேருந்து என்ன பிரசங்கம் ஓடும்? நடக்குமா? எப்படி நடக்கும்? இப்படி நீ லேட்டாக வந்தால் எப்படி நடக்கும்? சார் ஒரு அரை மணி நேரம் லேட்டாகி போச்சு, இப்படி நீ பண்ண உனக்கு எப்படி நடக்கும்? 1ஆம் தேதி கேட்டதெல்லாம் அப்படியே இறங்கிரும் பாருங்களேன். அவ்வளோ அப்போ தான் பலூன் ஊதுன மாதிரி ஊறியிருப்பாங்க, புஷ் புஷ்ஷுன்னு ஊதி இவ்வளோ பெருசு இருக்கும். ஐயா இந்த வருஷம் அப்படிம்பிங்க, வாரம் வாரம் சுருங்கிட்டே போகும் பலூன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கும். ஊதலான்னு பார்த்தா 1000 ஓட்டை. பலூனில் ஓட்டை இருக்கலாம், ஓட்டையே பலூனாக இருந்தால் என்ன பண்ண? அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய விசுவாசம் ஆயிடுது. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கண்டம்னேஷன், குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் வார்த்தையும் சேர்த்தே கேட்குறாங்க. அதனால தான் உள்ள ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்குது, விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வருஷம் you will see the goodness of God. எதன் அடிப்படையில்? உங்க நீதியில, உங்க கிரியையின் அடிப்படையில் அல்ல, இயேசு என்கிற புண்ணிய நீதியின் அடிப்படையில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கோபம் கொள்வதில்லை. ஆமென். அப்ப இன்னும் கடவுளை ஒரு கோபக்கார கடவுளா மனசுல இருக்கிறதுனால தான் இதோ வெள்ளம் வருகிறது. அப்போ ஒரு கேள்வி, வெள்ளம் வர்ற மாதிரி இவங்க தரிசனம் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. ஆனா அது அழிவின் வெள்ளம் அல்ல, அன்பின் வெள்ளமாக இருக்கிறது. இவங்களை இதை கன்வே பண்ண தெரியல பாருங்களேன். என்னைக்குமே கடவுளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா தீர்க்க தரிசனமும் தப்பா தான் வரும். அப்படியே ஒரு வெள்ளத்தை பார்த்தேன்னா இவங்களுக்கு கடவுள் தப்பா இருந்தா அந்த வெள்ளம் எப்படி தெரியும்? அடிச்சுட்டு போகுது, அப்படிதான் தெரியும். ஆனா தேவன் நல்லவரா தெரிஞ்சா அந்த வெள்ளத்தை பார்க்கும்போது சொல்லுது, கிருபையின் அலையா அடின்னு அடிக்க போகுது இந்த வருஷம். அப்போ உங்க ப்ராஃபஸி கூட எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? கர்த்தர் நல்லவரா கெட்டவரா என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதன் அடிப்படை தான் நீங்க ப்ராஃபஸியே பண்ணுவீங்க. அதனால தான் அந்த நியூ கவனன்ட்டுக்கு கீழே, கிரேஸுக்கு கீழே, தேவன் யாருன்னு புரிந்து கொள்வதற்கு கீழே தீர்க்க தரிசனம் சொல்றது வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதுக்கு கீழே நின்று நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கெட்டது கிடையாது. இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Glory to God. நான் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த காலையில சொல்றேன், தேவ வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிற உங்கள் சகோதரனாய், போதகராய், நண்பராய் நின்று கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கெட்டது கிடையாது. இந்த வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க தொழில் நல்லா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு கேடு கிடையாது, கெட்டது கிடையாது. ஐயா, இந்த தெய்வம் கெட்டவனுக்கு கூட நல்லதை செய்கிற நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். பாவிக்கு கூட தீமையை செய்யாத உத்தமராக அவர் இருக்கிறார். ஏங்கிட்டு இருக்க மாட்டீங்க. இந்த வருஷம் திருப்தியா இருப்பீங்க, திருப்தியாக்கி நடத்துவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அதைத்தான் அவர் செய்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதிருப்தியின் வாழ்க்கையை திருப்தியின் வாழ்க்கையாக மாற்றுகிறார். அதிருப்தியின் வாழ்க்கையை திருப்தியின் வாழ்க்கையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மனசோட இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு கத்தருக்கேடு நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே வார்த்தையில் ஊந்தப்பட்டு வந்து விதைச்சிங்க. ஆமென். தேவனுக்கென்று நாம் கொடுக்குற ஒரு நேரம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆர் கூகுள் பே, ஆர் ஃபோன்பே, ஆர் அக்கௌண்ட் மூலமாக உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நல்ல விதைகளை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் தேதியே பார்த்தோம், கிவிங் எவ்வளோ அற்புதமாக ஃப்ளோ ஆகிறத பார்த்தோம். அப்படியே கொடுக்கறது வாங்கிறது உன் கண்ணு முன்னாடி எப்படி அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்தது பாருங்கள். ஒரு கிவிங் ஸ்பிரிட் ஏற்கனவே நம்ம சபையில் வாரம் நடக்கிறது. ஆனால் அதை கொஞ்சம் ஆரவாரமாக மாத்துறார். ஆமென்.
இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏற்கனவே சில எதுவுமே நடக்கலன்ட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா வாரம் நடக்கிறத ஆறாவாரமா மாத்துவார். சாதாரணமா ஏதோ அப்படி நடக்கிறத ரொம்ப ஏற்றமாக அவர் மாற்றுவார். ஆமென். ஏதோ அப்படி நடக்காது, இன்னும் அது ரொம்ப பெருசா நடக்கும். வருமானம் வராம இல்லை, ஆனா இனிமே வேற லெவல்ல அது வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. வேற லெவல்ல அந்த ஹார்வெஸ்ட் உங்களுக்கு வருகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அறுவடையை நம்புகிறவன் தான் விதைக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, அறுவடையை நம்புகிறவனே விதைக்கிறான். அப்ப விதைக்கும் போதெல்லாம் நம்ம எதை நம்புறோம்? அறுப்பேன்கிறத நம்புறோம். ஆமென். சும்மா நம்ம விதைக்கல பாருங்க, நம்ம ஒரு அறுவடையை பார்க்குறோம். ஆமென். ஒரு அறுவடையை மனசுல வச்சுதான் விதைக்கிறோம். ஆமென். சும்மா இல்லை, தங்கத்தை விதைக்கிறதுன்னு சும்மா கிடையாது, தங்கமா அறுக்கிறோம். வெள்ளியா வச்சீங்கன்னா வெள்ளியா இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அறுவடையை முடிவு செய்வது தேவன் கிடையாது, நீங்க தான். ஏன் பொருளாதார சஃபர்ல இருக்கிறாங்க? ஏன்னா இன்னும் வெளிப்பாடு வரவே இல்லை. வந்ததெல்லாம் வாயில போட்டுட்டு இறுக்கி பிடிச்சி சேர்த்து என்ன பண்ணாலும் தேராது. ஆனா அவர் ஆசீர்வதிச்சா அது பெருகும், அங்க திருப்தி உண்டாகும். திருப்தி உண்டாகும். இந்த வருஷம் போன வாரமே நிறைய குவாலிட்டி டிசிஷன்ஸ் பத்தி நான் சொல்லி கொடுத்தேன். சில தரமான தீர்மானங்களை பத்தி சொல்லி கொடுத்தேன். அதுல ஒன்று கிவிங், தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவது, தேவனை உயர்த்துவது. என்ன சாக்குமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா காலையோ மாலையோ அவர் பிரசன்னத்தில் நான் வந்து உட்காருவேன். மற்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கு, வீக்லி ஒன்ஸ், ஒரு நாள் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். அவருடைய பிரசன்னத்தில் நான் வந்து உட்காருவேன். வார்த்தையை நான் தினந்தோறும் கேட்பேன். வார்த்தையில் நான் தியானமாக இருக்க போகிறேன். இன்னும் சபையில் பிள்ளைகளோடு நான் ஐக்கியப்பட போகிறேன். ஏன்னா ஐக்கியம் வந்து இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆமாங்க, கனெக்ஷன் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். ஆமாம், அது உங்கள் வெற்றியை அதிகப்படுத்தும், உங்கள் அபிஷேகத்தை அதிகப்படுத்தும். அப்போ நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது கூட அது இன்னும் என்னுடைய வெற்றியை அதிகப்படுத்துகிறது. ஆமென். என் அபிஷேகத்தை அதிகப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படி உங்களுக்கு இருக்கும். இன்னும் இந்த வருஷத்துக்கான ப்ராமிஸ் எடுத்து நான் பேசவே இல்லை. இதெல்லாமே அந்த போகிற வழியில் வர்ற ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? கல்யாண வீட்டுக்கு போய் விருந்துலாம் அப்புறம் சாப்பிடுவீங்க. ஆனால் உள்ளே போகும்போது ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கல்ல. இந்த வாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது வெல்கம் ட்ரிங்க்ஸ். வெல்கம் ட்ரிங்க்ஸ் அதுவே இவ்வளோ நல்லா இருக்குன்னா எத்தனை பேருக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் நல்லா இருந்தது? நியூ இயருக்கு என்ட்ரு ஆகிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் வீக் இதுதான் முழுசாக உரிச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் இன்னும் திறக்கவே இல்லை. என் டைரி அப்படியே இருக்குது, பைபிள் அப்படியே இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. கம்மிங் வீக்லாம் வருங்க, திறந்து கொட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. வேற லெவலில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே வேற மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். வேற லெவல் எழுப்புதலை, வேற லெவல் திருப்பங்களை கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் அவர் வைத்திருக்கிறார். திரளாய் ஆத்துமாக்களை இந்த வருஷம் நாம் அறுவடை செய்ய போகிறோம். ஆமென். ஆமாம், எல்லாமே அப்படி மாற போகிறத பார்க்க போகிறோம். யாத்திராகம் 34:10 சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன்னடுவே நான் செய்தருளுவேன், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். ஆமென். நீங்கள் அதை பார்ப்பீங்க. இந்த மினிஸ்ட்ரியில், இந்த ஊழியத்தில், இந்த சபையில் those are connected, those are partnering in our vision. இன்னைக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இதில் கனெக்ஷன்ஸில், இந்த இதில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இந்த ஊழியத்தில், இந்த சபையில் என்ன கிரியை கர்த்தர் செய்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் விதைக்கும் போது நாம் அந்த கனெக்ஷனில் வர்றோன்னு அர்த்தம். We are connection that we are connecting that anointing, we connecting that glory. Amen. Hallelujah, hallelujah. கரங்களை எடுத்துக்கொள்வோம், கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஓ ஷாக்கா போரா காட்டா. விதை அப்படியே எடுத்துட்டு உயர்த்துங்க பார்க்கலாம். ஆபிரகாம் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நேரம் என் கையை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, விதைகளோடு தங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கரம் அறுவடைக்காக, இந்த அறுவடைக்கான கரங்களாக இந்த கரங்கள் மாறணும். இன்னைக்கு விதைக்கிற இந்த கைகள் அறுவடைகளை பார்க்கட்டும். இந்த ஆண்டே ஆமென் அறுவடையின் ஆண்டுகளாக இருக்கட்டும், அறுவடையின் ஆண்டாக இருக்கட்டும். திரளான அறுவடைகளை அவங்க பார்க்கட்டும். அவங்க பிஸ்னஸில், அவங்க வாழ்க்கையில், அவங்க ஃபைனான்ஷியலில்
அவங்களுடைய சந்தோஷங்கள்ல, ஆரோக்கியத்தில் எல்லாவித நல்ல அறுவடைகளை அவர்கள் பார்க்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் விதைக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை தரும். இன்னைக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி சில வார்த்தையை அனுப்பியிருக்கிறீங்க. டாடி, எல்லாம் மதுரமாக மாறப்போகிறது, நினைத்தாலே இனிக்க போகிறது. ஆமேன், ஆமேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட மதுரத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆமேன். எல்லா மதுரமாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே.